இந்த 70 நாளில் கிட்டத்தட்ட 81 கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. 65 கல்கிரசர் மூடப்பட்டது. லாரி உரிமையாளருக்கு நல்லது நடைபெற்று கொண்டு பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இந்த பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கிற மணல் மாஃபியா கும்பலும் கிரசர் கும்பலும் இவங்களை உடனடியாக உளவுத்துறை வைத்து கண்டுபிடிச்சு இவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். சங்கர், விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர். தமிழகத்தில் 60 ஆண்டுகள் இல்லாத புதுசாக பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தமிழகத்தில் களிம கொள்ளை தடுக்கின்றதுக்கு இளம் வயதில் அமைச்சராக காரைக்குடியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரபு அவர்களை களிமத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 60 ஆண்டுகளாக கொள்ளை நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கொள்ளையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன், இந்த இலாக்கா அவர்களிடம் வந்தவுடன், இந்த 70 நாளில் கிட்டத்தட்ட 81 கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. 65 கல்கிரசர் மூடப்பட்டது. லாரி உரிமையாளருக்கு நல்லது நடைபெற்று கொண்டு பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டது. அதாவது தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இள வயசில் இந்த அமைச்சர் அவர்கள் இந்த கழிவற தொழிலில் கொள்ளைகளை முனிவரையில் வைத்து கொண்டு பெரிய மணல் மாஃபியா கும்பல்களையும் பெரிய பெரிய கிராவல் கல்கிரசர் உரிமையாளரையும் அடக்கின்றதோடு இவர் மீது பொய்யான ஒரு வதந்தியை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இவங்களெல்லாம் ஒன்றாக சிண்டிகேட்டை ஒன்றை சேர்த்து வைத்துக்கொண்டு இவர் இருந்தால், இந்த இலாக்கல் பிரபு அவர்கள் இருந்தால் நாம் கொள்ளடிக்க முடியாதுன்னு ஒரு 500 கோடியை சிண்டிகேட்டாக ஒரு புள்ளியாக வயந்து உருவாக்கிறார்கள். இவர் லஞ்சம் பெற்றார், அதை பெற்றார் என்று சொல்லிக்கொண்டு இந்த மணல் மாஃபியா கும்பலும் இந்த கல்கிரசர் உரிமையாளர்களும் இவரை உடனடியாக அவதூறு பழிப்பி இவரை மாற்ற வேண்டும். ஆனால் பூர்வீகமே அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் இவர். அவங்க அப்பா வார்டு கவுன்சிலராக இருந்துறாரு, மாவட்ட கவுன்சிலராக இருந்துறாரு, காங்கிரஸில் மாவட்ட தலைவராக இருந்துறார். பெரும் செல்வந்தாரர் குடும்பம் தான். இவர் லஞ்சம் பெற்று செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த மணல் மாஃபியா கும்பலும் இந்த கிரசர் உரிமையாளரும் இவர் இருந்தால் எந்த தவறு செய்ய முடியாது என்று சில அதிகாரிகளும், ஒரு மாவட்டத்துக்கு கழிவு கொள்ளையில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகாரிகளுடைய பொருள் கொண்டது. இவங்க எல்லாம் ஒன்றாக சிண்டிகேட்டை சேர்த்து அவங்க அப்பா மீது ஒரு பழியை லஞ்சம் பெறுறார் என்று ஒரு வதந்திய பொருளை கிளப்பி உடனடியாக இவர் இந்த இலாக்கிலிருந்து மாற்றிவிட்டால் நாமல் கொள்ளடிக்க சௌகரியமாக இருக்கும் என்று இந்த சதித்திட்ட செயல்களை செய்து ஒரு வதந்திய பொய்யாக பரப்பி வருகிறார்கள். நாங்கள் லாரி உரிமையாளர் என்ன சொல்கிறோன்னா, 60 ஆண்டுகள் இல்லாத இந்த 70 நாளில் சிறப்பான திட்டத்தில் கொண்டாந்துருக்கிறார். பல கிராவல் குறைகளில் ஊழலை தடுத்துகிறார். கல்கிரசர்களை பம்பரம்பல் சுற்றி ஆய்வு பண்ணி தடை செய்கிறார். அரசுக்கான வருவாயை உள்ள கொண்டாட வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு மணல் மாஃபியா கும்பல்கள், இந்த சிண்டிகேட் அமைத்து அரசு அதிகாரிகள், கிராவல் உரிமையாளர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கல்கிரசர் உரிமையாளர் இவங்கெல்லாம் இவரை எப்படியாவது ஒரு அவப்பேறு ஏற்படுத்தி நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற களிமத்துறை அமைச்சர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து இவரை உடனடியாக இந்த இலாக்கிலிருந்து மாற்றும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி வந்து, பெரும் செல்வந்தார குடும்பம் தான் அவங்க. அரசியலில் ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கிறாங்க. ஆனால் லஞ்சம் பெறுகிறார், அவங்க அப்பா கருணாநிதி மூலியமாக லஞ்சம் பெறுகிறார், அவர் தான் காசு கேட்கிறார் என்று ஒரு பொய்யான பதவியில் பரப்புகிறார். ஆனால் 70 நாளில் பிரபு அவர்கள், களிமத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதோடு தான் இன்றைக்கு 10/6 லாரி உரிமையாளர் நிம்மதியாக தொழில் செய்வதற்கு ஒரு 70% நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளாவுக்கு போகிற களிமூலத்தையும் தடுத்தார், ஆந்திராவிலேருந்து உள்ள வர களிமூலையும் தடுத்தார், ஓவர்லோடுக்கான
தடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமைச்சர் பிரபு அவர்கள் மீது இந்த திருட்டு மணல் மாஃபியா கும்பலும், கிரனைட் உரிமையாளரும், கல்கிரசர் உரிமையாளரும், அரசு அதிகாரியும் ஒன்றாக சேர்ந்து இந்த இலாக்கா விட்டு எப்படியாவது இவரை மாற்ற வேண்டும். மாற்றினால் மட்டும்தான் நாம் திருப்பி கொள்ளடிக்க முடியும், கோடி லஞ்சத்தில் ஊழல் பெறல முடியும் என்ற எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மாரி பொய் வதந்தி பரப்பி கொண்டிருக்கிற மணல் மாஃபியா கும்பலும், கிராவல் உரிமையாளரும், கிராவல் ஓட்டுற கும்பலும், கல்கிரசர் ஓட்டுற கும்பலையும் ஆய்வு கண்டு உளவுத்துறை வைத்து இவங்களை உடனடியாக கைது பண்ண வேண்டும். கைது பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ண வேண்டும். இளம் வயதிலேயே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த அமைச்சர் மீது ₹1 லஞ்சம் பெறாத நேர்மையான, என்றைக்கு போனால் தலைமைச் செயலகத்தில் பார்க்கக்கூடிய, அன்பாக பணிவாக கொடுக்கின்ற மனுவை வாங்கி அது குறைய உடனடியாக தீர்த்து கொண்டிருக்கிற இவர் மீது இந்த குற்றச்சாட்டு சுமத்துற இந்த மணல் மாஃபியா கும்பலும் இவர்களை கைது பண்ண வேண்டும். காரைக்குடியில் மாபெரும் அதிக வாக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர், சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் மீது ஏன் இந்த வன்மத்தை இவங்க கக்கிறாங்கன்னா, இப்போது கொள்ளடிக்க முடியல, கிரசரை டைட் பண்ணுறாரு, அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, பொதுமக்களுக்கு இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது, முன்ன மாரி எதுவும் பண்ண முடியாதுன்னு நல்ல திட்டம், முறையான திட்டத்தை ஒரு முனிவரல் வைத்து இவ்வளோ ஒரு 60 நாள் 70 நாளில் இந்த மணல் மாஃபியா கும்பலுடைய எங்கே தவறு நடக்கிறதோ அந்த தவறு ஒரு நாலேஜுக்கு போன உடனே அதை உடனடியாக அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணுறதும் பிடிக்கிறதும் இந்த சட்டவிரோத கும்பல்களை தடுத்து கொண்டு இருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த அரசு அதிகாரிகள் சிண்டிகேட் வைத்துக்கொண்டு இந்த மணல் மாஃபியா குழுவோடு, முன்னாள் மணல் மாஃபியா கும்பலோடு, கிரசர் உரிமையாளர் கும்பலோடு சேர்ந்து கொண்டு இவருக்கு இருந்தால் நாமல் கொள்ளடிக்க முடியாது, இவரை உடனடியாக இந்த இலாக்கள் இருந்து மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த 70 நாளில் இவ்வளோ சிறப்பான திட்டத்தை கொண்டாந்துக்கிறாரு. இவருக்கு இன்னும் சில கால அவகாசம் விடணும். புதுசாக பொறுப்பேற்றார், புதுசாக பொறுப்பேற்று இவ்வளோ திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா இன்னும் பல ஊழல்களை, கல்கிரசரில் நடைபெற்ற ஊழல்களிலும், கிரவுண்ட் நடைபெற்ற ஊழல்களிலும், மணல் மாஃபியாக்கள் செய்த ஊழல்களையும் வெளிக்கொண்டாந்து அரசுக்கும் நல்ல பேர் வரும், பொதுமக்களுக்கும் இவர் செய்கின்ற செயல்பாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. விலையை மலிவான விலைக்கும் அந்த எம் சாண்டு, பி சாண்டு, கிராவல் அனைத்தும் கொடுக்க முடியும். ஆனால் இவர் இருந்தால் இந்த மணல் மாஃபியா கும்பல், கிரவல் உரிமையாளரும், கிரசர் உரிமையாளரும் தொழில் நம்மளால் செய்ய முடியாது, கொள்ளடிக்க முடியாதுன்னு இவருக்கு ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் இந்த 70 நாளில் சிறப்பாக செயல்பட்டவர். இன்னும் சில காலம் அவகாசம் கொடுத்து இவருடைய செயல்பாடுகளை பார்க்கணும். பல கோடிகளை அரசுக்கு உள்ள வருவாய் வரும். அப்படி சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவரை எப்படியாவது முடக்கி முதலமைச்சர்கிட்ட இவர் மீது அவப்பேரை ஏற்படுத்தி இவர் தந்தையார் லஞ்சம் பெறுகிறார் என்று பொய்யான ஒரு வதந்திகளை தமிழ்நாடு பூரா பரப்பி இவரை எப்படியாவது இலாக்கள் வெளியேற்ற நினைக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இந்த பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கிற மணல் மாஃபியா கும்பலும், கிரசர் கும்பலும் இவங்களை உடனடியாக உளவுத்துறை வைத்து கண்டுபிடிச்சி இவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். இவங்களுக்கு ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரு 500 கோடி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற இவங்களை எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணி உங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கனிமவளத்துறையில் வருஷத்துக்கு ஒரு 75,000 கோடி வருவா ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். இந்த முதலமைச்சர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த நேர்மையான செயல்பட்டு கொண்டிருக்கிற கனிமத்துறை பிரபு அமைச்சர் மீது, குற்றச்சாட்டுகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிக்கு மணல் லாரி உரிமையாளர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.